அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியம் இதுவே மூல மந்திரம். அந்த ஆரோக்கியத்தை தேடிக்கிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா அதை தொலைச்சு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா தொலைக்கல, இழந்துட்டோம். இந்த ஜென்ரேஷன், இதுக்கு முன்னால உள்ள ஜென்ரேஷன் எல்லாமே இழந்துட்டாங்க. அதுக்கு முன்னால உள்ள ஜென்ரேஷன் தொலைச்சிட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இப்போ தேடுறோம், ஆரோக்கியத்தை தேடுறோம், தொலைந்ததை தேடுகிறோம், இழந்ததை தேடுகிறோம். ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஆள் என்ன பண்றான், ஒரு தெருவில் வெளிச்சத்தில் ஒரு பொருளை தேடிக்கிட்டே இருக்கான். ரொம்ப நேரம் தேடுறான், பொருள் எடுக்க முடியல. அப்போ ஒரு நண்பர், ஐயா ரொம்ப நேரம் இங்கே தேடுறீங்களே, என்ன தேடுறீங்கன்னு. என்னுடைய மோதிரம் தொலைஞ்சு போச்சுங்க, அதை தேடிட்டு இருக்கேன். அது இவ்வளவு நேரமே தேடுறீங்க, கிடைக்கலையா? எங்க தொலைச்சிங்க? அதோ அந்த இடத்துல தொலைச்சேன். அப்ப ஏன் எங்க தேடுறீங்க? ஐயா இங்கதான் ஏன் வெளிச்சம் இருக்கு, அதனால வெளிச்சம் உள்ள இடத்துல நான் தேடுறேன். என்னங்க, தொலைச்ச இடத்துல தேடாம நீங்க வெளிச்சத்துல தேடினீங்க, எப்படியா கிடைக்கும்? தவறு தானையா? நீங்க தொலைச்ச இடத்துல போய் தேடுங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு உதாரணம். நம்ம ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டோம், இழந்துட்டோம். அப்ப ஆரோக்கியம் எப்படி நம்ம இழந்தோம்னா, தூக்கம் அதை தொலைச்சிட்டோம், மொபைல் மூலமா இழந்துட்டோம். பிஸ்னஸ், இரவு கேளிக்கைகள், விழாக்கள், பண்டிகைகள் எல்லாத்துலேயுமே தூக்கத்தை தொலைச்சிட்டோம். பசி தொலைச்சிட்டோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், பசியை தொலைச்சிட்டோம், தூக்கத்தை தொலைச்சிட்டோம். பல சந்தோஷங்கள், உறவுகளுடைய நட்பு, அன்பு தொலைச்சிட்டோம். குழந்தைகளுடைய அன்பை கூட நம்ம தொலைச்சிட்டோம். ஏன்? படி, ஸ்கூலுக்கு போ, டிசிப்ளினா இரு, பர்ஃபெக்டா இரு, ஷூ இப்படி போடு, இப்படி சாப்பிடாத, இப்படி சாப்பிடு அப்படின்னு அந்த குழந்தை தன்மையவே நமக்கு எடுத்துடுறோம். உங்க எந்திரத்தனமா ஆக்குறோம். கல்வி, அவங்களும் நம்மளை மெஷின் மாதிரி ஆக்கிடுறாங்க. இப்படி தூக்கத்தை தொலைச்சிட்டோம், ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டோம், உணவு முறையை தொலைச்சிட்டோம், கேளிக்கைகள், விளையாட்டுகளை, அருமையான ஆரோக்கியமான விளையாட்டுகளை தொலைச்சிட்டோம். இப்படி எல்லாமே தொலைச்சிட்டு நம்ம ஆரோக்கியத்தை தேடிட்டு இருக்கோம். எங்க தேடுறோம்? தூக்கத்துக்கு மொபைல் தேடுறோம், தூங்குறதுக்கு மொபைல். அது எப்படி தூக்கத்தை கொடுக்கும்? அப்ப தூக்கம் வரணும்னா நான் மொபைல் பார்ப்பேன். சரி, அடுத்தது நல்ல விட்டமின் மாத்திரை சாப்பிட்றேன், இது ஆரோக்கியத்துக்கு. நல்ல உணவை விட்டுட்டு இன்னைக்கு மாத்திரை சாப்பிட்றீங்க. விளையாட்டு, மொபைல்ல கேம் விளையாடுறாங்க. அன்னைக்கு கபடி விளையாண்டான், கயிறு இழுக்கும் போட்டி செஞ்சான், மரத்துல ஏறினான், குளத்துல குதிச்சான், கிணத்துல குதிச்சான், எல்லாம் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சான், ஆரோக்கியமா இருந்தான். இன்னைக்கு வீடியோ கேம், மொபைல்ல விளையாடுறாங்க. தொலைச்சிட்டோமா? உறவு எல்லாமே வாட்ஸ்அப்ல, எல்லாருக்கும் கம்யூனிகேஷன். எங்க கல்யாணத்துக்கு வந்துருங்க, ரிசப்ஷன் வந்துருங்க, பர்த்டேக்கு வந்துருங்க. அந்த உறவே கிடையாது. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டா சரியா போச்சு, ஒன்று போட்டா 100 பேருக்கு போயிடும். இது உறவா? இது பலமா? அப்ப நம்ம எல்லாம் தொலைத்ததெல்லாம் எங்க தேடுறோம்? அந்த ஆள் எப்படி வெளிச்சத்துல தேடுறானோ அதே போல நம்ம முறையற்ற செயல்களை, நம்ம ஆரோக்கியத்தை தேடுறோம். அப்ப நம்ம எங்க போய் தேடணும்? வெளிச்சத்துல தேடாம தொலைத்த இடத்தில் தேட வேண்டும். அப்ப எதை தொலைச்சோம்? தூக்கத்தை தொலைத்தோம். தூக்கத்தை கண்டுபிடிங்க. எப்படி ஆரோக்கியமா தூங்கணும்னு பாருங்க. உணவு எதை சாப்பிடணும்னு பாருங்க. நல்ல உணவு உங்க ஆரோக்கியத்தை மீட்டு எடுத்து கொடுத்துரும். அடுத்தது கேளிக்கைகள், சந்தோஷம், விளையாட்டு, பாட்டு, ஆடல், பாடல், கருத்து பரிமாற்றம், ஒருத்தருக்கு ஒரு அன்பை பரிமாறுறது, நட்பை பரிமாறுறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க. அதை எடுத்துடலாம். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? தொலைத்த இடத்தில் தேடாமல் வெளிச்சம் இருக்க இடத்துல நம்ம தேடுறோம். டாக்டர் இருக்காரு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, மாத்திரை இருக்கு, மொபைல் இருக்கு, தூக்கம் வந்துடும். அப்ப செயற்கையான விஷயங்கள், நவீன காலத்துல உள்ள அத்தனை பொருளையுமே நம்ம இழந்ததுக்கு தேடுறதா நினைச்சுக்கிட்டு தப்பா தேடிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்க தொலைத்த இடத்தில் தேடுங்கள், தூக்கத்தை தேடுங்கள், பசியை தேடுங்கள், விளையாட்டை தேடுங்கள், ஓய்வை தேடுங்கள். இதுதான் உங்களுடைய உண்மையான ஆரோக்கியம், உண்மையான வாழ்க்கை. நன்றி.